ஹலோ நண்பா. கை நிறைய திறமை இருக்கு, சாதிக்கணும்னு வெறி இருக்கு. ஆனா டைம் மட்டும் உங்களுக்கு செட்டே ஆக மாட்டேங்குதா? என்னை விட சுமாரான ஆளுங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஆனா நான் மட்டும் ஏன் இன்னும் ஒரே இடத்துல ஒடுங்கி போயிருக்கேன்னு உங்களுக்குள்ள அழுதுட்டே இருக்கீங்களா? நண்பா, உங்க வாழ்க்கையே மாத்த போற ஒரு மகாபாரத ரகசியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். கவனமா கேளுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அதை ஒரு மாறுபட்ட கோணத்துல பார்க்கலாமா? மாற்றம் ஒன்றே மாறாதது நண்பா. ஆனா அந்த மாற்றம் நமக்குள்ள இருந்து தான் தொடங்கணும். விதியை மாத்திர இந்த வெறித்தனமான மோட்டிவேஷனல் சைக்காலஜி பாட்காஸ்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறது உங்கள் விதி வித்தன் சேனல். மகாபாரதத்துல அர்ஜுனன் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். உலகத்தோட பெஸ்ட் வில்லாளன். தேவர்களே பார்த்து பயப்படுற அஸ்திரங்களை வச்சிருந்தவன். நினைச்சா ஒரே நாள்ல ஆயிரக்கணக்கான பேரை வீழ்த்தக்கூடிய பவர்ஃபுல் மேன். ஆனா அப்படிப்பட்ட அர்ஜுனனுக்கு காலம் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சுது. விதி அவங்கள ஒரு வருஷம் யாருக்கும் தெரியாம அஞ்ஞான மாசம் வாழ வச்சது. அதுவும் எப்படி? உலகத்தோட மாஸ் வீரன் அர்ஜுனன் பிருஹன்னா அப்படிங்கிற பேரோட ஒரு அரவாணி வேஷத்துல அந்த நாட்டு இளவரசிக்கு பாட்டும் நடனமும் கத்து கொடுக்கிற ஒரு மாஸ்டரா மாதிரி உட்கார வச்சிடுச்சு. யோசிச்சு பாருங்க. வெளில வச்சு உலகத்தையே மிரட்டின கை இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அப்போ அந்த ஒரு வருஷத்துல அர்ஜுனனோட பவர் குறைஞ்சு போச்சா? அவனோட வில் வித்தை அவனை விட்டு போயிடுச்சா? இல்லவே இல்லை. அவனோட வலிமையும் அறிவும் அவனுக்குள்ளதான் அப்படியே இருந்துச்சு. ஆனா காலம் அவனோட திறமைய வெளிப்பட விடாம மறைச்சு வச்சிருந்தது. நம்ம லைஃபும் சில நேரங்களில் இப்படிதான் கேம் பிளே பண்ணோம் நண்பா. நம்ம கிட்ட செம்மையா திறமை இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சாதிக்கிறதுக்கான அத்தனை குவாலிட்டியும் இருக்கும். ஆனா இந்த உலகம் உங்களை மதிக்காது. டைம் உங்களுக்கு செட் ஆகல, நீ இன்னும் வெயிட் பண்ணு அப்படின்னு காலம் உங்களை ஒரு ஓரமா உட்கார வச்சிரும். நம்ம ஆளுங்க என்ன பண்றோம்? அப்போ எனக்கு இந்த உலகத்துல மதிப்பே இல்லை, எனக்கு எதுவுமே கிடைக்காது, நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுவோம். வெளிப்படையா இல்லைனாலும் ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள அழுதுகிட்டு தான் இருக்கும். அர்ஜுனன் அஞ்ஞான வாசத்துல இருந்தான் பாத்தீங்களா? அது அவன் பலவீனமாகி பயந்து போய் ஒளிஞ்சுகிட்ட காலம் இல்ல. இப்போதைக்கு அமைதியா இரு அப்படின்னு காலம் அவனுக்கு கொடுத்த ஒரு வெயிட்டிங் பீரியட் அது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க திறமையும் உழைப்போம் இந்த உலகத்துக்கு தெரியாம நீங்க ஒரு ஓரமா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா வாழ்க்கை உங்களை ரிஜெக்ட் பண்ணல. சரியான நேரத்துல சரியான இடத்துல உங்களை ஒரு மாஸ் இன்ட்ரியா உலகத்துக்கு முன்னாடி கொண்டு வரதுக்காக இப்போதைக்கு உங்களை சீக்கிரட்டா ஒளிச்சு வச்சிருக்கு. அவ்வளவுதான் மேட்டர். காலம் முன்னை ஒளித்து வைத்திருக்கிறது, ஒடுக்கி வைக்கவில்லை. அர்ஜுனன் பிரகன்னாவா இருந்த காலமும் அவன் வாழ்க்கையோட ஒரு பகுதி தான், அவனோட அடையாளம் இல்லை. அதே மாதிரி இப்போ நீங்க கடந்து போயிட்டு இருக்க இந்த காத்திருப்பு காலம், வெயிட்டிங் பீரியட் உங்க ஜர்னியோட ஒரு பகுதி தானே தவிர இது உங்க முடிவு கிடையாது. இப்போ உங்களுக்கு டைம் சரியில்லையா? பரவாயில்லை. அர்ஜுனன் தன் வாழ்க்கையில் வந்த அந்த மோசமான சூழ்நிலையை அமைதியா ஏத்துக்கிட்டான். ஆனா அவன் சும்மா உட்கார்ந்துட்டு இல்ல, யாருக்கும் தெரியாம தனியா இருந்த அந்த நேரத்திலையும் தன்னோட அறிவையும் அம்புகளையும் தினமும் கூர்மையாக்கிக்கிட்டே இருந்தான். அதே மாதிரிதான் நீங்களும் சூழ்நிலையை ஏத்துக்கோங்க. ஆனா உங்க உழைப்பை நிறுத்தாதீங்க. உங்களுக்கான அந்த அஞ்ஞான வாசம் முடியிற அன்னைக்கு நீங்க காண்டுவவனத்தை எரிச்ச அர்ஜுனன் மாதிரி விஸ்வரூபம் எடுத்து வெளியே வரணும். அன்னைக்கு நீங்க சாதிக்க போற அந்த வெற்றியோட சத்தம் உங்களை ஒதுக்கின இந்த உலகத்தையே சும்மா அதிர வைக்கும். காலம் உன்னை செதுக்குது நண்பா, கலங்காதே. விதி நமக்குள் இருக்கிறது, மாற்றம் நமக்குள் இருந்து தொடங்கட்டும். நான் உங்கள் விதி வித்தேன். அர்ஜுனனோட இந்த அஞ்ஞானவாச சைக்காலஜி உங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க்க பத்த வச்சிருந்தா உடனே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மை டைம் வில் கம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்த பாட்காஸ்ட்ல பார்ப்போம்.